ஆறுபடையருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது பாம்பன் சுவாமிகள் ஐயா அருளி செய்த குமாரஸ்தவம் எவ்வாறு அருணகிரிநாதர் ஐயா திருப்புகழ் அருளி செய்தாரோ அது போல தான் நமது பாம்பன் சுவாமிகள் ஐயா குமாரஸ்தவத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. குமாரஸ்தவத்தை நம்ம விளக்கத்துடனேயே பார்த்தரலாம். எப்போவுமே நம்ம பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான ஐயாவுடைய துதி பார்ப்போம். இந்த தடவை முழுக்க முழுக்க முருகப்பெருமான ஐயாவை பற்றியே நம்ம பார்க்கறதுனால நம்ம டக்குன்னு பதிவுக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கும் நேரம் வீணடிக்காமல் சீக்கிரமாகவே நம்ம அந்த பதிவை பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நம்ம எதனால் இது மாதிரி துதியெல்லாம் நம்ம முருகர் ஐயாவுக்கு சொல்லி அழைத்தாதான் நம்ம முருகப்பெருமான ஐயா அருள் கொடுப்பாரா, முருகான்னு சொன்னால் பத்தாதா அப்படின்னு கூட நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இருந்தாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளை நம்ம சாதாரணமாக பெயர் சொல்லி அழைப்பதற்கும் இன்னும் மிகைப்படுத்தி வாடா தங்கம், செல்லம், இந்த தங்கம் உனக்கு சாக்லேட்டு அப்படின்னு ஏதோ ஒன்று அவர்களுக்கு பிடித்தமான வார்த்தைகளை சொல்லி அழைக்கும் போது தானே குழந்தைகள் கூட எந்தவித யோசனையும் இன்றி நம்மக்கிட்ட வந்துடுறாங்க. அதுபோல தான் நம்ம முருகப்பெருமான் ஐயாவிற்கு பிடித்தமான துதிகளை சொல்லி அழைக்கும் பொழுது நமது முருகப்பெருமான் ஐயாவுடைய அருள் எந்தவித தாமதமின்றி நம்மளை வந்தடைந்து சேரும். நம்ம சீக்கிரம் நேரத்தை வீணடிக்காமல் அந்த நம்ம குமாரஸ்தவம் விளக்கத்துக்குனே போயிடலாம். உங்களுக்கு விளக்கமும் சேர்த்தி நான் குமாரஸ்தவம் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது பின்னாடியே நான் உங்களுக்கு அதோட விளக்கத்தையும் சொல்லிகிட்டே வர்றேன். நீங்கள் வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களால் வீடியோவை பார்க்க முடியலனா பதிவை போட்டு விட்டுட்டு காதால் கூட நீங்கள் பதிவை கேட்டுக்கலாம். நான் உங்களுக்கு நிதானமாக பொறுமையாக சொல்லியிருக்கேன். ஒரு வார்த்தையும் புரிகிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேகமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவை கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். ஓம் ஷண்முக பதையே நமோ நமக. ஓம் ஆறுமுக தலைவனுக்கு வணக்கம். ஓம் ஷண்மத பதையே நமோ நமக. ஓம் ஆறு சமயங்களின் தலைவனுக்கு வணக்கம். ஓம் ஷட்கிரீவ பதையே நமோ நமக. ஓம் ஆறு திருக்கழுத்துகளுடைய தலைவனுக்கு வணக்கம். ஓம் ஷட்கிரீட பதையே நமோ நமக. ஓம் ஆறு கிரீடங்களை அணிந்துள்ள தலைவனுக்கு வணக்கம். ஓம் ஷட்கோண பதையே நமோ நமக. ஓம் அருகோண சக்கரத்தில் எழுந்தருளியிருக்கும் தலைவனுக்கு வணக்கம். ஓம் ஷட்கோஷ பதையே நமோ நமக. ஓம் ஆறு தோத்திர நூல்களின் தலைவனுக்கு வணக்கம். ஓம் நவநிதி பதையே நமோ நமக. ஓம் 9 வகையான செல்வங்களின் தலைவனுக்கு வணக்கம். ஓம் சுபநிதி பதையே நமோ நமக. ஓம் பேரின்பச் செல்வத்தின் முக்தியின்பத் தலைவனுக்கு வணக்கம். ஓம் நரபதி பதையே நமோ நமக. ஓம் அரசர் தலைவனுக்கு வணக்கம். ஓம் சுரபதி பதையே நமோ நமக. ஓம் தேவர்கள் தலைவனுக்கு வணக்கம். ஓம் நடச்சிவ பதையே நமோ நமக. ஓம் நடனம் ஆடும் சிவனின் தலைவனுக்கு வணக்கம். ஓம் ஷடாக்ஷரபதையே நமோ நமக. ஓம் ஆறெழுத்து தலைவனுக்கு வணக்கம். ஓம் கவிராஜ பதையே நமோ நமக. ஓம் கவியரசர் தலைவனுக்கு வணக்கம். ஓம் தபராஜ பதையே நமோ நமக. ஓம் தபத்தினருக்கு அரசான தலைவனுக்கு வணக்கம். ஓம் இகபர பதையே நமோ நமக. ஓம் இம்மை இன்பத்தையும் மறுமை இன்பத்தையும் அளிக்கும் தலைவனுக்கு வணக்கம். ஓம் புகழ்முனி பதையே நமோ நமக. ஓம் திருப்புகழ் பாடிய முனிவராகிய அருணகிரிநாதரின் தலைவனுக்கு வணக்கம். ஓம் ஜெய ஜெய பதையே நமோ நமக. ஓம் மிகுந்த வெற்றியையுடைய தலைவனுக்கு வணக்கம். ஓம் நயனய பதையே நமோ நமக. ஓம் மிக்க நன்மையும் இன்பமும் தரும் தலைவனுக்கு வணக்கம். ஓம் மஞ்சுள பதையே நமோ நமக. ஓம் அழகுருவான தலைவனுக்கு வணக்கம். ஓம்
குஞ்சரி பதையே நமோ நமக. ஓம் தேவ குஞ்சரி எனும் தெய்வயானை அம்மையின் தலைவனுக்கு வணக்கம். ஓம் வள்ளி பதையே நமோ நமக. ஓம் வள்ளியம்மை தலைவனுக்கு வணக்கம். ஓம் மல்ல பதையே நமோ நமக. ஓம் மற்போரில் வல்ல தலைவனுக்கு வணக்கம். ஓம் அஸ்திர பதையே நமோ நமக. ஓம் கைவிடு படைகளின் தலைவனுக்கு வணக்கம். ஓம் சஸ்திர பதையே நமோ நமக. ஓம் கைவிடா படைகளின் தலைவனுக்கு வணக்கம். ஓம் ஷஷ்டி பதையே நமோ நமக. ஓம் ஷஷ்டி திதியில் அமைந்த கந்த விரத தலைவனுக்கு வணக்கம். ஓம் இஷ்டி பதையே நமோ நமக. ஓம் வேள்வி தலைவனுக்கு வணக்கம். ஓம் அபேத பதையே நமோ நமக. ஓம் வேற்றுமையற்ற தலைவனுக்கு வணக்கம். ஓம் சுபோத பதையே நமோ நமக. ஓம் மெய்ஞானம் அருளும் தலைவனுக்கு வணக்கம். ஓம் வியூக பதையே நமோ நமக. ஓம் சேனைகளின் படைவகுப்பு தலைவனுக்கு வணக்கம். ஓம் மயூர பதையே நமோ நமக. ஓம் மயூர நாதனுக்கு வணக்கம். ஓம் பூத பதையே நமோ நமக. ஓம் பூத வீரர்களின் தலைவனுக்கு வணக்கம். ஓம் வேத பதையே நமோ நமக. ஓம் வேதங்களின் தலைவனுக்கு வணக்கம். ஓம் புராண பதையே நமோ நமக. ஓம் புராணங்களின் தலைவனுக்கு வணக்கம். ஓம் பிராணபதையே நமோ நமக. ஓம் ஆன்மாவின் தலைவனுக்கு வணக்கம். ஓம் பக்த பதையே நமோ நமக. ஓம் அடியார்களின் தலைவனுக்கு வணக்கம். ஓம் முக்த பதையே நமோ நமக. ஓம் பாசபந்தங்கள் இன்றும் விடுபட்டவர்களுடைய தலைவனுக்கு வணக்கம். ஓம் அகார பதையே நமோ நமக. ஓம் அகாரம் எனும் வியட்டி பிரணவமாய் விளங்கும் தலைவனுக்கு வணக்கம். ஓம் உகார பதையே நமோ நமக. ஓம் உகாரம் எனும் வியட்டி பிரணவமாய் விளங்கும் தலைவனுக்கு வணக்கம். ஓம் மகார பதையே நமோ நமக. ஓம் மகாரம் எனும் வியட்டி பிரணவமாய் விளங்கும் தலைவனுக்கு வணக்கம். ஓம் விகாச பதையே நமோ நமக. ஓம் எங்கும் நிறைந்துள்ள இறைவனுக்கு வணக்கம். ஓம் ஆதிபதையே நமோ நமக. ஓம் எல்லாவற்றிற்கும் முதற் காரணமாகிய தலைவனுக்கு வணக்கம். ஓம் பூதிபதையே நமோ நமக. ஓம் சகல ஐஸ்வர்யங்களின் தலைவனுக்கு வணக்கம். ஓம் அமாரபதையே நமோ நமக. ஓம் மாரனை எரித்த தலைவனுக்கு வணக்கம். ஓம் குமாரபதையே நமோ நமக. ஓம் குமாரனாகிய பிரானுக்கு வணக்கம். நாம் நல்லபடியாக குமாரஸ்தவம் பதிவை பார்த்துட்டோம். அடுத்த பதிவு திருப்புகழ். ஆறுபடை வீட்டின் திருப்புகழ் மிகவும் பிடித்தமான, எனக்கு உயிரிலும் கலந்த திருப்புகழை பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் திருப்புகழ்லாம் பிடிக்கும் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி. நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.